இந்த 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 அதே அம்ருபுல் ஆஸ் சம்பந்தமாகத்தான் நீங்க இந்த கிரிமினல் வார்த்தையை யூஸ் பண்றீங்க. அம்ருபுல் ஆஸ்ங்கிற சஹாபி வந்து ஒப்பந்தம் பேசுறேன்னு போயிட்டு நானும் ராஜினாமா செய்யறேன் நீனும் ராஜினாமா செய்யன்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா செய்ய வச்சுட்டு இவர் ராஜினாமா செய்யாம ஆட்சியை பிடிச்சுக்கிட்டாரு. இதுதான் பிரச்சனை. இதே மாதிரி நாங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்திற்காக வேண்டி வந்து உட்கார்றோம். நீங்களும் நானும் உட்காரோம். நீங்க ஒரு அமைப்பை சார்ந்தவர், நானும் ஒரு அமைப்பை சார்ந்தவர். நீங்க வந்து உங்க கருத்து என்ன சொல்றீங்க? 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது நான் என் அமைப்பை கலைச்சிடுறேன், என்னுடைய நிர்வாகத்தை கலைச்சிடுறேன், நீ உன் நிர்வாகத்தை கலைச்சிடு, நாம 2 பேரும் நிர்வாகத்தை கலைச்சிட்டு புதுசா ஒரு நிர்வாகத்தை உருவாக்கும் அப்படின்னு 2 பேரும் பேசுறோம். பேசி முடிச்சுட்டு போய் நான் அங்க போய் என் நிர்வாகத்தை கலைச்சிட்டேன், நீங்க அங்க போய் உங்க நிர்வாகத்தை கலைக்காம எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டீங்க. இதை ஊர் உலகம் இன்றைக்கு என்ன சொல்லும்? எவ்வளவு பெரிய துரோகமாக கருதுவார்கள். என்னடா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, இவ்வளவு பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க, இது பயங்கரமாகத்தான் எல்லாரும் கருதுவார்கள். இதே வேலை அவர்கள் செய்ததனால் இந்த சமுதாயத்துல இந்த பேச்சு வழக்குல இதுக்கு என்ன வார்த்தைகளை வச்சிருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை கொண்டு கிரிமினல் ஒரு வார்த்தையில அவர் யூஸ் பண்ணார். இது கிரிமினல் காரியம் இல்லை, இது சிறந்த காரியம்னு சொல்லுங்க. நீங்க மாத்திக்க மன்னிப்பு வாங்கிடுறோம். இது கிரிமினல் காரியமா? இது எவ்வளவு நல்ல காரியம், அற்புதமான காரியம், சரியான காரியம்னு சொல்லுங்க. நாங்க வாபஸ் வாங்கிறோம், மன்னிப்பு வாங்கிடுறோம். கிரிமினலை கிரிமினல் என்று சொல்ல வேண்டும், கிரிமினலை கிரிமினல் என்று சொல்ல வேண்டும், கிரிமினலை கிரிமினல் என்று சொல்ல வேண்டும். சஹாபா பெருமக்கள், என்னுடைய சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு செலுத்துவதற்காக, நான் கொண்டு வந்த தூதை முழுமைப்படுத்துவதற்காக எனக்கு பக்கபலகமாக இருந்து பல்வேறு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, மனிதர்களா இல்லையா? மனிதர் என்கிற ரீதியில் அவர்கள் ஏதாவது தவறை செய்து விட்டால் அவர்கள் நீங்கள் திட்டாதீர்கள். இன்னைக்கு என்ன செய்யறாங்க சஹாபாக்கள்? அவங்க யாருங்க? சில சஹாபாக்களை கிரிமினல் சொல்லக்கூடிய அளவிற்கு சில கிரிமினல் இருக்கிறாங்க. சஹாபாக்களை கிரிமினல் சொன்னா ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, என்ன இப்படி கிரிமினல் சொல்லிருக்கீங்களா சஹாபி என்கும் போது அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? கிரிமினலை கிரிமினல் சொல்லாம என்ன சொல்லணும் கேட்கிறாரு. கிரிமினலை கிரிமினல் என்று சொல்ல வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய கிரிமினல் இருப்பான், எவ்வளவு மோசமான, கொஞ்சம் கூட கூசாம மக்களுடைய பணத்தை மார்க்கம் என்கிற பெயரில் மக்களுடைய பணத்தை திரட்டி தன்னை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இப்படி பேசுறது கொஞ்சம் கூட வெட்கம் இல்ல. ஒரு சஹாபி கிரிமினல் சொல்றது எவ்வளவு பெரிய மோசமான செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இவ்வளவு பாடுபட்ட ரசூல் நேரடியாக தன்னுடைய வார்ப்பில் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் ரசூலை தெளிவாக சொல்லி காட்டாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ذهبًا மா அதரக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் அவர்கள் செய்த செலவு ஒரு முத்து ஒரு படியோ அல்ல அதுல அரைப்படியோ வரைக்கும் உங்களால் அடைய முடியாதுங்கிறாங்க. உஹது மலை அளவுக்கு நீங்க தங்கத்தை செலவு செஞ்சாலும் அவங்க செஞ்ச தியாகத்துக்கு ஈடாகாது. எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள். இன்னொரு சொல்றாங்க, நாம எல்லா சஹாபாக்களும் திட்டலாம், குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் திட்டுறாங்க. அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம் அறிவிப்பு சொல்றாங்க, லா தசுப்பு அஹதன் மின் அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களில் ஒருவரையும் நீங்கள் திட்டக்கூடாது.